கர்த்தர் நல்லவர். ஹல்லேலூயா. கர்த்தர் கிருபையா. இன்றைக்கு மத்தியானம் நமக்கு 1 மணி கூட்டம் உண்டு, மாலையில் 7 மணிக்கு பைபிள் ஸ்டடி உண்டு. அடுத்த வாரத்திலேருந்து பைபிள் ஸ்டடி இரவு 8 மணிக்கு ஆரம்பிக்கும். நீங்கள் எல்லாரும் வர வசதியாக இருக்கும், வேலைக்கு போகணும் வந்துடலாம். तो आज दोपहर को 1 बजे हमारी प्रार्थना है और शाम को 7 बजे बाइबल स्टडी होगी. अगले मंगलवार से बाइबल स्टडी रात को 8 बजे शुरू होगी, ताकि आप लोग काम पर से आने वाले भी आकर भाग ले सकते हैं. प्रभु की महिमा हो. கர்த்தர் மகிமை உண்டாகட்டும். ஒரு பாடப்படும். காக்கும் கரங்கள் உண்டனக்கு காத்திடுவார் கிருபையாலே, அல்லேலூயா பாடி பாடி நான் அலைகளை தாண்டிடுவேன். படுமா? காக்கும் கரங்கள் உண்டனக்கு காத்திடுவா கிருபையாலே, காக்கும் கரங்கள் உண்டனக்கு காத்திடுவா கிருபையாலே, அல்லேலூயா பாடி பாடி அலைகளை நான் தாண்டிடுவே, அல்லேலூயா பாடி பாடி அலைகளை நான் தாண்டிடுவே. நம்புவே இயேசுவை, நம்புவே இயேசுவை, நம்புவே இயேசுவை, நம்புவே இயேசுவை. நிந்தனைகள் போராட்டம் வந்தும் நிதியின் தேவன் தாங்கினாரே, நிந்தனைகள் போராட்டம் வந்தும் நிதியின் தேவன் தாங்கினாரே. நேச கோடி என்மேல் பறக்க நேசருக்கா ஜீவித்திடுவே, நேச கோடி என்மேல் பறக்க நேசருக்கா ஜீவித்திடுவே. நம்புவே இயேசுவை, நம்புவே இயேசுவை, நம்புவே இயேசுவை, நம்புவே இயேசுவை. கண்மலைகள் பெயர்க்கும்படியாய் கர்த்தர் உன்னை கரம் பிடித்தார், கண்மலைகள் பெயர்க்கும்படியாய் கர்த்தர் உன்னை கரம் பிடித்தார். காத்திருந்து பலன் அடைந்து கழுகு போல எழும்பிடுவாய், காத்திருந்து பலன் அடைந்து கழுகு போல எழும்பிடுவாய். நம்புவே இயேசுவை, நம்புவே இயேசுவை, நம்புவே இயேசுவை, நம்புவே இயேசுவை. அத்திமரம் துளிவிடாமல் ஆட்டுமந்தை முதலற்றாலும், அத்திமரம் துளிவிடாமல் ஆட்டுமந்தை முதலற்றாலும், கர்த்தருக்கு காத்திருப்போ வெட்கப்பட்டு போவதில்லை, கர்த்தருக்கு காத்திருப்போ வெட்கப்பட்டு போவதில்லை. நம்புவே இயேசுவை, நம்புவே இயேசுவை, நம்புவே இயேசுவை, நம்புவே இயேசுவை. ஹல்லேலூயா. हिंदी कोर्स पढ़ी चलना. आज प्रभु हम तेरा धन्यवाद करते हैं, आज प्रभु हम तेरा धन्यवाद करते हैं. अब तक जो आशीष से दी उन सब को याद करते हैं, आज प्रभु हम तेरा धन्यवाद करते हैं, आज प्रभु हम तेरा धन्यवाद करते हैं. लास्ट, तू ही हमारा गढ़ है. हाँ, तू ही हमारा गढ़ है और तू ही है चट्टान हमारी,
जब जब तुझे पुकारा तूने बिनती सुनी हमारी, तू ही हमारा गढ़ है और तू ही चट्टान हमारी। जब जब तुझे पुकारा तूने बिनती सुनी हमारी, तू ही है वो दार हमारा जाने दुनिया सारी। आज प्रभु हम तेरा धन्यवाद करते हैं, आज प्रभु हम तेरा धन्यवाद करते हैं। आमेन, हालेलुया। 31 संगीतम 7 वचनम, Psalm 31:7, भजन संगीता 31:7, Psalm 31:7. உமது கிருபையிலே களிகூர்ந்து மகிழுவேன், நீர் என் உபத்திரவத்தை பார்த்து என் ஆத்தும வியாகுலங்களை அறிந்திருக்கிறேன்। मैं तेरी करुणा से मगन और आनंदित हूँ, क्योंकि तूने मेरे दुख पर दृष्टि की है, मेरे कष्ट के समय तूने मेरी सुधि ली है। களிகூறுகிறது, கிருபையில் களிகூறுகிறது, எவ்வளோ சந்தோஷமாக இருக்குது பாருங்க। கிருபையில் களிகூர்ந்து மகிழ்கிறான்। உபத்திரம் இருக்குது, व्याकुल இருக்குது, उपद्रव है, व्याकुल है, ये तेरे अनुग्रह में मैं खुशी हो जाऊंगा, मैं मगन हो जाऊंगा और आनंदित हो जाऊंगा। आबोक 3 அதிகாரம் 17-18, आबोक 3:17-18 में, आबोक 3:17-18, அத்திமரம் துளிவிடாமல் போனாலும், திராட்சை பழம் இல்லாமல் போன, உருவத்தை பலனற்று போனாலும், வயல்களில் தானியம் இல்லாமல் போனாலும், கிடையில் ஆடு பதம் முரட்டு தொழுத்தில் மாடுகள் இல்லாமல் போனாலும், क्योंकि चाहे अंजीर के वृक्ष में फूल न लगे और न दाखलताओं में फल लगे, जलपाई के वृक्ष के से केवल धोखा बहाया जाए और खेतों में अन्न न उपजे, भेड़शाला में भेड़ बकरे न रहे और न थाने में गाय बैल हो। அடுத்த வசனம், நான் கர்த்தருக்குள் மகிழ்ச்சியா இருப்பேன், ரட்சிப்பின் தேவனுக்குள் களிகூறுவேன்। तभी मैं यहोवा के कारण आनंदित और मगन रहूंगा और अपने उद्धारकर्ता परमेश्वर के द्वारा अति प्रसन्न रहूंगा। எல்லாமே இழந்தாலும் கர்த்தருக்குள் களிகூற முடியும்। सब कुछ खोने के बाद प्रभु के अंदर हम खुशी मना सकते हैं। அப்படி களிகூறும்போது என்ன நடக்குமா, 19वां वचन, ऐसे परमेश्वर के अंदर मगन हो जाएंगे दुख तकलीफ में भी। तब क्या होगा, 19 वचन कहती है, ஆண்டவராய கர்த்தன் பலன் அவன் கால்களை மான்காலில் போக்கி உயரமான ஸ்தலங்களில் நடக்க பண்ணுவார்। आमेन। तो यहोवा मेरा बल मूल है, वह मेरे पांव हरिणों के समान बना देता है और उसको मेरे ऊंचे स्थानों पर चलाता है। ஆமா, இன்றைக்கு ஒருவேளை இது இல்லை அது இல்லை, எல்லாம் அதில் பலன் இல்லை, இதில் காரியம் வாய்க்கலை அப்படின்னு நினச்சிருக்கீங்களா? ஆனால் கர்த்தருக்கு மகிழ்ச்சியாக இருங்க। ஆண்டவரே நீர் எப்படி என்னை தூக்குவீன்னு ஆண்டவர் சந்தோஷப்படுங்க। प्रभु के अंदर खुशी मना के उसके अनुग्रह के लिए खुशी मना। அவருடைய கிருபை இருக்குது பாருங்க, இவ்வளோ உபத்திரம் மத்தியிலும் அழியாதபடி காத்துக்கொண்ட கிருபைக்காக கிருபையில் களிகூறுங்க। ये संकट बीच में भी परमेश्वर ने हमें नाश होने नहीं दिया, अनुग्रह में खुशी मनाइए, तो परमेश्वर ऊंचे जगह पर जरूर ले जाएगा, உயரமான ஸ்தலத்தை நிச்சயமாக நடக்க பண்ணுவா। சங்கீதம் 35:9, Psalm 35:9, பைபிள் சங்கீதம் 35:9, சங்கீதம் 35:9, என் ஆத்துமா கர்த்தரில் களிகூர்ந்து அவருடைய ரட்சிப்பில் மகிழ்ந்திருக்கும்। இரண்டாவது, ஒன்று கிருபையில் களிகூறுங்க, கிருபையில் மகிழுங்க, अनुग्रह में खुशी मनाओ। दूसरे, परंतु मैं यहोवा के कारण अपने मन में मगन हो जाऊंगा, मैं उसके लिए उद्धार से आशीष हो जाऊंगा। रक्षिपिल और मगिழ்ச்சி, उद्धार का खुशी। 51 संगीतम 12 वचनத்தில், भजन संगीता 51:12, Psalm 51:12, 51:12, உமது ரட்சணியத்தின் சந்தோஷத்தை திரும்ப எனக்கு தாங்க, உற்சாகமான ஆவி என்னை தாங்கும்படி செய்யும்। अपने केविय उद्धार का हर्ष मुझे फिर से दे दे और उदार आत्मा देकर मुझे संभाल ले प्रभु। उदार का हर्ष, उदार का खुशी है। ஏசாயா 12 அதிகாரம் 3 வசனத்தில், ஏசாயா 12:3, ஏசாயா 12:3, ஏசாயா 12:3, ஏசாயா 12:3 में, நீங்கள் ரட்சிப்பின் ஊற்றுகளிலிருந்து மகிழ்ச்சியோட தண்ணீர் மொண்டு கொள்வீர்கள்। तुम आनंद पूर्वक उद्धार के स्रोतों से जल भरोगे। उद्धार का स्रोता में जल है। एक बार यीशु मसीह एक बहन से मुलाकात किया, उसके जीवन चरित्र को सब बता दिया। ஒரு ஆண்டவர் ஒரு சகோதரியை பார்த்தா, அவருடைய வாழ்க்கையின் எல்லா காரியத்தையும் சொல்லிட்டாரு। அப்புறம் சொன்னார், நான் கொடுக்குற தண்ணி உனக்கு ஊறிக்கிட்டே இருக்கும்,
யோவான் 4:14 में, John 4:14, யோவான் 4:14, யோவான் 4:14 நான் கொடுக்குற தண்ணீரை குடித்தா தாகமே ஆகாது. அது உனக்கு நான் கொடுக்கும் தண்ணீர் உங்களுக்கு நித்திய ஜீவகாலமாய் ஊறுகிற ஊற்றாக இருக்கும். पर जो कोई उस जल में से पिएगा जो मैं उसे दूंगा वह फिर अनंत काल तक प्यासा ना होगा, वरन जो जल मैं उसे दूंगा वो उसमें एक सोता बन जाएगा और अनंत जीवन के लिए उमड़ता रहेगा. रक्षिप 25 वचन 25 वचन पर वर्स 25 மேசியா இயேசு கிறிஸ்து என்ன மேசியா வருவாரியா, அன்றைக்கு எல்லாத்தையும் எங்களுக்கு சொல்லிக் கொடுப்பாரு. मसीह नाम का मेशाया आएगा, क्रिस्त यीशु आएगा, हम सब जाएगा. तो यीशु ने कहा, அடுத்த वचन नादामा அது यीशु ने कहा अगला वचन में, मैं तो हूँ तेरे से बात कर रहा हूँ. हाँ, तो अगले वचन में वो तुरंत कलश वहाँ रखकर भाग गए गाँव के अंदर. 28 वचनத்தில் 28 वचन पर குடத்தங்க வச்சுட்டு ஊருக்குள்ள ஓடி போகிறா. அவ்வளோ சந்தோஷம் அவளுக்கு. गाँव के अंदर भाग कर गई. என்ன சொல்லுகிற அடுத்த வசனத்தில், நான் செய்த எல்லாவற்றையும் ஒரு மனுஷன் சொல்லிட்டார், வந்து பாருங்க கிறிஸ்து தானோ. एक मनुष्य को देखो, आओ एक मनुष्य जिसने सब कुछ जो मैंने किया मुझे बता दिया, कहीं ये तो मसीह नहीं है, வந்து பாரு, நீங்களும் வந்து பாருங்க. ரட்சிப்பில் களி கூறுங்க, கிருபையில் களி கூறுங்க, ரட்சிப்பில் களி கூறுங்க. अनुग्रह में मगन हो जाओ, परमेश्वर के उद्धार में मगन हो जाओ. ये उद्धारी बड़े आशीष है, बड़े खुशी है. இன்னும் 1 சாமுவேல் 2ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்தில், पहले शामिल 2:1 में, 1 சாமுவேல் 2:1, 1 சாமுவேல் 2:1 அப்படி அன்னாள் ஜெபம் பண்ணி, என் இருதயம் கர்த்தருக்குள் களி கூறுகிறது, என் கொம்பு கர்த்தருக்குள் உயர்ந்திருக்கிறது, என் பகைஞர் மேல் என் வாய் திறந்திருக்கிறது, ரட்சிப்பினாலே சந்தோஷப்படுகிறேன். என் இருதயம் கர்த்தருக்குள் களி கூறுது, मेरा हृदय प्रभु के अंदर मगन हो रहा है. क्यों जानते हैं, ये हमेशा रोने वाली, लेकिन आज कैसे खुशी मना रही है, எப்போதும் எப்போதும் அழுது கொண்டிருக்கிறவள். 1 சாமுவேல் 1ஆம் அதிகாரம் அதன் 6-7, पहला शामिल 1:6-7, 1 சாமுவேல் 1:6-7. அன்னாளுடைய கற்பத்தை கர்த்தர் அடைத்து வைத்ததுனால அவளுடைய சக்களத்தை அவளை துக்கப்படுத்தும், ரொம்ப விசனப்படுத்துவா. परंतु उसकी सौत इस कारण से कि यहोवा ने उसकी खोक बंद कर दी थी, उसे अत्यंत चिढ़ाकर कुड़ाती थी. ஆலயத்துக்கு போகும்போதெல்லாம் அழ வச்சிருவா, அழுதுகிட்டே இருப்பா, சாப்பிட மாட்டா. जब ये परमेश्वर के मंदिर में निकल जाती थी, उस समय ये पनीना उसको चिढ़ाती थी और रोती और खाना न சாப்பிட மாட்டா, அழுதுகிட்டு இருப்பா. ஒரே துக்கம் தான். என் கற்பதை கர்த்தர் அடைத்திருக்கிறாரே. ஆனால் கர்த்தர் நினைத்தரளி கற்பத்தை திறந்தார். 1:20, पहला शामिल 1:20 में, 1 சாமுவேல் 1:20 கர்த்தர் கற்பத்தை திறந்துட்டாரு, ஒரு குழந்தையை கொடுத்துட்டாரு. परमेश्वर गर्भ खोल दिया, एक बेटा दे दिया, शमूएल नाम दिया. இப்போ தேவனுடைய ஆலயத்தில் வந்து கர்த்தருக்கு நன்றி செலுத்துகிறார். परमेश्वर के भवन में आकर परमेश्वर को धन्यवाद देती है. 127, पहला शामिल 1:27, 1 சாமுவேல் 1:27, 1 சாமுவேல் 1:27 இந்த பிள்ளைக்காக விண்ணப்பம் அப்படின்னு கர்த்தர் ஜெபத்தை கேட்டார். यही बालक है जिसके लिए मैंने प्रार्थना की थी. எவ்வளோ சந்தோஷம். அப்பந்தான் சொல்கிறா, இப்போ என்னுடைய இருதயம் கர்த்தருக்குள் களி கூறுது. ஹல்லேலூயா. அப்படி நீங்கள் நெருநாளாக அழுதுகிட்டே இருக்கீங்க, அழுது ஜெபிக்கிறீங்க, இந்த காரியம் எனக்கு ஆண்டவர் கொடுக்க மாட்டார், இந்த ஆசீர்வாதத்தை கொடுக்க மாட்டார், அந்த காரியம் நடக்காதா? आप भी कई दिनों से अन्ना के समान रोते बैठे हैं, रो रहे हैं. क्या परमेश्वर मेरा मुंह मांगने वाला आशीष नहीं देगा? क्या मेरे जीवन का दुख नहीं जाएगा? मेरे काम कामयाब नहीं होंगे? जरूर करेगा. आप भी परमेश्वर के सन्निधान में आकर गवाही देंगे, प्रभु के अंदर मगन हो जाएंगे. நீங்களும் அன்னாளை போல தேவ சமுத்திர ஆசீர்வாதத்தில் வந்து சாட்சி கொடுப்பீங்க, கர்த்தருக்கு களி கூறுவீங்க. ஆமென் சொல்லுங்க. ஹல்லேலூயா. அப்போ லூக்கா 1ஆம் அதிகாரம் 47ஆம் வசனத்தில், லூக்கா 1:47, லூக் 1:47, லூக்கா 1:47, என் ஆவி என் ரட்சகராக தேவனில் களி கூறுது. இப்போ ஆவி ஒன்று, என்னுடைய இருதயம், मेरा हृदय, अब मेरा आत्मा, वचन लीजिए, मेरे आत्मा मेरे उद्धार करने वाले परमेश्वर से आनंदित हुई. அடுத்த வசனம், अगला वचन,
ஏன் தெரியுமா? ஆண்டு அடிமையின் தாழ்மையை நோக்கி பார்த்துட்டாரு. இனி எல்லாரையும் பார்த்து எம்மா உனக்கு என்னம்மா நீ பாக்கியதுன்னு சொல்லுவாங்க. परमेश्वर ने अपने दासी की दीनता पर दृष्टि की है, इसलिए देखो अब से सब युग युग के लोग मुझे धन्य कहेंगे. 49 வசனம் 49 வசனமே என வல்லமையுடையவர்கள் மகிமையாளை எனக்கு செய்தார். அவருடைய நாம பரிசுத்தம் உள்ளது. क्योंकि शक्तिमान ने मेरे लिए बड़े बड़े काम किए हैं और उसका नाम पवित्र है. संसार में किसी को नहीं किया ऐसे चमत्कार मुझे कर दिया. உலகத்தில் யாருக்குமே செய்யாத அற்புதத்தை ஏசப்பா எனக்கு செஞ்சுட்டாருமா. ஆமாம், கன்னிகை கற்போதி ஆக முடியுமா? இது எப்படி ஆகும்? நான் புருஷனை அறியன்னு சொன்னேன்னு ஆண்டவட்ட, ये कन्या कैसे गर्भवती हो सकती है? मैंने कहा प्रभु से, प्रभु ये नहीं हो सकता, मैं तो कन्या हूँ, मैं तो शादी नहीं हुआ. लेकिन परमेश्वर ने कर दिया. மகிமையான காரியங்களை உங்கள் வாழ்க்கையில் கூட இது நடக்கவே நடக்காதுன்னு நினைப்பீங்க. ஆனால் கர்த்தர் வல்லமையோடவர் மகிமையான காரியம் செய்வார். हालेलुया. आपके जीवन में सोचेंगे कि मेरे जीवन में हो नहीं सकता, ये नामुमकिन है, ये असंभव है, लेकिन ऐसे कामों को परमेश्वर करेगा. यिर्मयाह 32:27 में, यिर्मयाह 32:27, ஜெரேமியா 32:27, यिर्मयाह 32:27, ஜெரேமியா 32:27 இதோட மாம்சமான யாவருக்கும் தேவனாய் கர்த்தர் என்னால் செய்யக்கூட அதிசயமான காரியம் உண்டோ? मैं सारे शारीरिक लोगों का परमेश्वर हूँ, क्या मेरे लिए कोई भी काम कठिन है? हर काम परमेश्वर करेगा. ஆத்துமாக்களை கொடுக்கிறது. जपनिया 3:14-15, जपनिया 3 का 14-15 में, जपनिया 3:14-15, जपनिया 3:14-15 சீயோன் குமாரத்தை கெம்பீரித்து பாடு, இஸ்ரவேல் ஆர்ப்பரியுங்கள், எருசலேம் குமாரத்தியே நீ முழுதத்தோடு மகிழ்ந்து களிகூறு. ஏன் மகிழ்ந்து களிகூறணும்? क्यों प्रसन्न होना है? கர்த்தர் ஆக்கினையை அகற்றி விட்டார், உன் சத்துருக்களை விலக்கி விட்டார், அவர் நடுவில் இருக்கிறார், இனி தீங்கை காணாதிருப்பாய். விசுவாசோடு ஆண்டவருக்கு நன்றி செலுத்தி ஸ்தோத்திரம் பண்ணி துதிங்க, चिरिंग कलियुरंग. यहोवा ने तेरा दंड दूर कर दिया और तेरा शत्रु भी दूर किया है. इस्राएल का राजा यहोवा तेरे बीच में है, इसे तो फिर विपत्ति न भोगेगी, विपत्ति न भोगेगी. इसका कोई विपत्ति नहीं आएगी. எந்தத்தையும் வாழ்க்கையில் வராது. அவர் நடுவில் இருக்கிற பார்த்துக்கொள்வார். परमेश्वर बीच में है. ஐயோ நான் செஞ்ச தப்புக்கு வந்து ஆக்க நினைக்கிறீங்களா, தண்டனை நினைக்கிறீங்களா, அதையும் கத்த அகற்றி விடுவார். मैंने केवल गुनाह के लिए परमेश्वर दिया हुआ दंड सोचते हैं क्या, उसे परमेश्वर हटाएगा. तुम्हारे सारे शत्रु को तुमसे भगा देगा. हिंदी में लिखा है दूर कर देगा. और शत्रुலாம் உன்னோடு தூரமாக்கிடுவார். பயப்படாத, களிகூறு, ஒரு குஷி மனா. ஏசாயா 49:13, ஏசாயா 49:13, ஐசாயா 49:13, ஏசாயா 49:13. வானங்களை கெம்பீரித்து பாடுங்கள், பூமியை களிகூறு, பர்வதங்களை கெம்பீர முழங்க. கர்த்தர் தம்முடைய ஜனத்துக்கு ஆறுதல் செய்தார். சிறுமைப்பட்ட தம்முடைய இரக்கமாயிருப்பார். ஏன் வானம் भूमि களிகூறணும்? आसमान पृथ्वी क्यों मगन होना है? ये पगाड़ों क्यों जय जयकार बोलना है? क्योंकि यहोवा ने अपनी प्रजा को शांति दी है, तसल्ली दी है और अपने दीन लोगों पर दया की है. அவர் நமக்கு ஆறுதல் செய்கிறவர், இரக்கம் பாராட்டுகிறவர், हम पर तरस खाता है, हमें तसल्ली देता है. लेकिन உங்களுக்கு அது ஆறுதலை தந்து உங்களை சந்தோஷப்பட வைப்பார். ஆறுதலே இல்லையா, समाधानமே இல்லையா, யாரும் இறங்க மாட்டேங்கிறாங்களா, किसी ने आप पर दया नहीं किया, आपके मन में तसल्ली नहीं है, जीवन में तसल्ली नहीं है. सीने से लगा लेगा, सारी चिंताएं हटाएगा. मार बोर्ड அணைப்பாரே, மான காவலைகள் தீர்ப்பாரே. जैसे माथा संभालती है वैसे यीशु संभालेगा. ஒரு தாய் தேற்றுவது போ என்னை தேற்றுவார். யோவேல் 2:21, யோவேல் 2:21, ஜோயல் 2:21, யோவேல் 2:21, தேசமே பயப்படாதே, மகிழ்ந்து களிகூறு, கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வார். எதிர்பாருங்க ஆண்டவர்கிட்ட, ஆண்டவர் வருஷத்தில் எனக்கு பெரிய காரியம் செய்ய பண்ண எதிர்பாருங்க, சந்தோஷமா இருங்க. इनमें पिलालिए ये देश तो मत डर, तो मगन और आनंद कर, क्योंकि यहोवा ने बड़े बड़े काम किए हैं. हिंदी में लिखा है, तमिल में लिखा है, बड़े बड़े काम करेगा. अभी तक बड़े काम किए हैं, खुशी मनाओ. आगे बड़े काम करेगा, विश्वास के साथ खुशी मनाओ.
இதுவரைக்கும் பெரிய காரியங்களை செய்திருக்கிறார், சந்தோஷமாக நன்றி செலுத்துங்க. இதை விட பெரிய காரியங்களை செய்வார், எதிர்பார்த்து கலிவுறுந்து மகிழுங்க. ஆமென் சொல்லுங்க. ஹல்லேலூயா. சகரியா 9:9, ஜக்கரியா 9:9, ஜக்கரியா 9:9, ஜக்கரியா 9:9 சீயோன் குமார்த்தியை மிகவும் கலிகூறு, ஏன்னா वहाँ राजा वांगट वर्रार. सियोन बहुत ही मगन हो, इसलिए जय जयकार, क्योंकि तेरा राजा तेरे पास आएगा. वहाँ राजा वांगट वर्रार. माँ वेर इंगम बोलो माँ, तुम्हारा राजा तुम्हारे पास आ रहा है, यीशु राजा तुम्हारे पास आ रहा है, खुशी मनाओ. சகை வீட்டுக்கு இயேசு வருகிறார் என்று கேள்விப்பட்ட உடனே அவன் சந்தோஷத்தோட கீழே இறங்கி இயேசுவை அழைத்து கொண்டு போனான். लूका 19:5-6, लूका 19:5, लूक 19:5-6. जब यीशु ने कहा ये जगह जल्दी उतरा, आज मुझे तेरे घर पे रहना अवश्य है, இன்னைக்கு நான் வீட்டில் தங்க போகிறேன். அகலா வச்சேன். அடுத்த வசனத்தில் அவன் சீக்கிரமாக இறங்கி சந்தோஷத்தோடு அவர் அழைத்து கொண்டு போகிறான். वो तुरंत उतरकर आनंद के साथ यीशु मसीह अपने घर को ले गया. देखो वहाँ வீட்டில் ஆண்டவர் வரேன்னு சொல்கிறாரு, வாங்கிட்ட வரேன்னு சொல்கிறாரு. சந்தோஷமாக அவரை கூப்பிட்டு போங்க. तुम्हारे घर में तुम्हारे पास तुम्हारा राजा आ रहा है, वहाँ राजा वांगटा वर्राரு. संतोषपड़े, खुशी मनाओ. यीशु खुशी अपने संग ले जाओ, अपने घर ले जाओ, अपने साथ कहीं भी ले जाओ. இயேசு அழைத்து கொண்டு சந்தோஷமாக அழைத்து கொண்டு உங்கள் வீட்டுக்கு போங்க, உங்கள் வேலைக்கு போங்க, அவர் கூடவே இருப்பார். ஆமென். நல்லது. அடுத்த இந்த வசனத்தில் சாம் 31:7, சங்கீதம் 31:7 அவர் உபத்திரவத்தை பார்க்கிற தேவன், ஆத்ம வியாகுலத்தை அறிந்திருக்கிற தேவன். मेरे दुख पर दृष्टि की है, तुम्हारे दुख पर दृष्टि करने वाला परमेश्वर है. यात्रा 3:7, निर्गमन 3:7, एक्सोड 3:7 நான் இஸ்ரவேலுடைய உபத்திரவத்தை பார்க்கவே பார்த்துட்டேன். मैंने क्लेश को निश्चय देखा है, जरूर देखा है. तुम्हारे उपद्रव को देखने वाला कोई नहीं, लेकिन परमेश्वर कहता मैं देखा हूं. உங்கள் உபத்திரவத்தை யாருமே பார்க்க மாட்டாங்க, பார்த்தும் பார்க்காத மாதிரி போயிருந்தாங்க. ஆனால் ஆண்டவர் அப்படி இல்லை, உங்கள் உபத்திரவத்தை பார்க்கவே பார்த்து உங்கள் உபத்திரவத்தை மாற்றுவார். सारे उपद्रव का हटाएगा. संगीதம் 22:24, Psalm 22:24, சங்கீதம் 22:24, संगीதம் 22:24, 22:24. உபத்திரமுடைய உபத்திரவத்தை அற்பமாக நினைக்க மாட்டார், அருவருக்க மாட்டார், அவனுக்கு முகத்தை மறைக்க மாட்டார். தம்மை கூப்பிடும்போது கேட்பார். परमेश्वर उसने दुखी को तुच्छ नहीं जाना और न उससे घृणा किया है और न उससे अपना मुंह छिपाता है, पर जब उसने उसकी दुहाई दी तो उसकी सुन लेने की. ஆண்டவரை கூப்பிடுங்கம்மா, உங்கள் உபத்திரவத்தை பார்த்து போயிட மாட்டார், பார்த்து மனம் இறங்குவா. तुम्हारे दुख को देखकर परमेश्वर तरस खाएगा, बस उसे पुकारो और கூப்பிடுங்க. ஏசாயா 48:10, ஏசாயா 48:10, ஏசாயா 48:10, ஏசாயா 48:10 நான் உன்னை வெள்ளியை போல இல்லைம்மா, உபத்திரத்தின் குகையில் உன்னை தெரிந்து கொண்டேன். मैं चांदी के समान नहीं, तुझे दुख की भट्टी पर परख कर तो चुन लिया है. ஒரு குகையில் வந்து வெள்ளியை புடமிட்டாலும் அதை பார்த்துக்கிட்டே இருப்பாங்க. கரெக்டான பக்குவத்தில் அது உருகி வரும்போது அதை வெள்ளையாയിട്ട് தூக்கிடுவாங்க. एक चांदी को भी गुफा में गर्म करेंगे, जब मैल निकल कर उसका सफ़ेद रंग आने के बाद तुरंत बाहर निकालेंगे. वहाँ உபத்திரத்து குகைகளை போட்ட ஆண்டவர் பார்த்துட்டே இருக்கார். சாத்ராக் மேஷாக் ஆபேத்நேகோ சிங்கக்கு மேல எரிகிற அக்கினியில் அனுபவித்த தேவன் பார்த்துக்கிட்டே இருக்கார். என் பிள்ளை தாங்க முடியுமா? शाद्राक मेशक आबेदनेगो को आग के भट्टी में फेंक दिए गए, लेकिन परमेश्वर देख रहा है उनका क्लेश का, उस दुर्दशा को देख रहा है, तुम्हारे दुख को देख रहा है. அப்போஸ்தலர் 7:10, Acts 7:10, प्रेरित 7:10 में அப்போஸ்தலர் 7:10 யோசேப்புடைய கர்த்தர் இருந்தார். அவனுடைய எல்லா உபத்திரவத்தையும் விடுதலையாக்கி அவனை உயர்த்தி வச்சிட்டாரு. यूसुफ के सब क्लेशों में से छुड़ाकर मिस्र के राजा फिरौन के आगे परमेश्वर ने अनुग्रह दिया और देश में ऊंचे पद में खड़ा कर दिया. आत्म व्याकुலம், மனசுடைய இருதயத்தின் கவலை இருதயத்துக்கே தெரியும், அது மகிழ்ச்சிக்கு அந்நியன் உடனே ஆகணும். तुम्हारे मन के दुख तुम्हारे मन नहीं जानता है, तुम्हारे खुशी में भी और कोई भाग नहीं ले सकता. व्याकुलங்கள் மத்தேயு 26:37-38, மத்தேயு 26:37-38, மத்தேயு 26:37-38 பார்க்குறீங்க. இயேசு
3 சீசரை கூட்டிக் கொண்டு போய் दुखमடையும் व्याकुलपड़ தொடங்கினார். 3 चेलों को ले गया और यीशु बहुत उदास और व्याकुल होने लगा. அப்போ இயேசு சொல்லுகிறார், என் ஆத்துமா மரணத்துக்கு எதுவான துக்கம் கொண்டிருக்கிறது, நீங்கள் தங்கி என்னோடு விழித்திருங்கள். उसने कहा मेरा जी बहुत उदास है, यहाँ तक कि मेरे प्राण निकला चाहते, तुम यहीं ठहरो और मेरे साथ जागते रहो. ஆனால் அந்த வியாகுலத்தை அவங்க அறியலை. ईशु के मन के व्याकुल को चेलों ने नहीं जाना. उनके करीबी चेले थे, அவருக்கு பக்கத்தில் நெருங்கி இருக்கிற சீர்களோட அறிய முடியல. ஆனால் தேவன் தூதனை அனுப்பி ஆறுதல்படுத்தினார். परमेश्वर ने स्वर्गदूत भेजकर उसको तसल्ली दिया. लूका 22:43, लूका 22:43, लूक 22:43, लूका 22:43 பார்க்கிறோம். வானத்திலிருந்து தூதன் தோன்றினான், அவரை பலப்படுத்தினான். स्वर्ग से एक दूत उसको दिखाई दिया तो उसे सामर्थ देता था. एक दूत भेजा परमेश्वर ने, உங்க உபத்திரத்தை அறிக்கிறார். ஏசாயா 53:12, ஏசாயா 53:11, ஏசாயா 53:11, ஏசாயா 53:11, அவருடைய ஆத்தும வருத்தத்தின் பலனை கண்டு திருப்தியாக்குவார், அநேகரை நீதிமானாக்குவார். अपने प्राणों का दुख उठाकर उसे देखेगा और तृप्त होगा. ज्ञान के द्वारा मेरा धर्मी दास बहुत को धर्मी ठहराएगा. உங்கள் ஆத்துமாவில் யாருக்கோ வருத்தத்தோடு ஜெபம் பண்ணுறீங்களா? அந்த வருத்தத்தின் பலனை நிச்சயமாக பண்டு திருப்தி ஆவீங்க. तुम्हारे प्राण में किसी के उद्धार के लिए आप दुखित होकर खेदित होकर प्रार्थना कर रहे हैं क्या? ये प्रार्थना का जवाब जरूर मिलेगा. उस प्राण का फल आपको जरूर मिलेगा. உங்கள் ஆத்தும வருத்தத்தின் பலனை நீங்கள் பார்ப்பீங்க. God will surely reward you according to you are with agony in your soul for the perishing soul. அழிந்து போகிற ஆத்துமாவுக்கு உங்கள் ஆத்துமாவில் வேதனையாக இருக்கேன் பாருங்க, அதை கர்த்தர் பார்க்கிறார். ஆண்டவர் கிருபையிலே கலிகூற பண்ணி உபத்திரவத்தை பார்த்து आत्मा व्याकुलங்களை நீக்கி விடுவார். प्रभु के अंदर आपको मगन कराएगा और प्रभु अपने आपके सारे उपद्रव को हटाएगा, क्लेश को हटाएगा और आपके प्राण के व्याकुल को हटा देगा. आइए हम प्रार्थना खड़े हो जाएंगे, प्रभु स्तुति करेंगे. நாம் இலைமிண்டு கர்த்தர் ஸ்தோத்திரிப்போமா? ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம் ஆண்டவரே, ஸ்தோத்திரம் ஆண்டவரே. ஆமென்.